ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமத்திற்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த நாளின் இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனை மூலமாக உங்களோடு கூட இந்த ஆன்லைனிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷம் கொள்கிறேன். தேவன் கொடுத்த இந்த நல்ல ஈவுகளுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய இந்திய தென்கிழக்கு மாகாணத்தினுடைய நாகர்கோவில் டிவிஷன் குன்மலை படைஸ்தலத்தின் சார்பாக இந்த ஆராதனை நாங்கள் நடத்தும்படியாக இருக்கிறோம். தேவனுடைய நாமம் மட்டும் இதில் மகிமைப்படுவதாக. யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த நாளின் இந்த காலை வேளைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த தருணங்களுக்காக கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் என் தேவனாய கர்த்தர் நீர் எங்களுக்கு போதுமானவராய், அதிசயமானவராய், அற்புதமானவராய் இருந்து தேவைகள் அனைத்தையும் சந்தித்து குறைவுகளை மாற்றி போட்டு நிறைவை கட்டளையிட்ட மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. குறிப்பாக இந்த ஆன்லைன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு என் தேவன் கொடுத்த நல்ல ஈவுகளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இந்த ஆன்லைனில் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் தேவன் நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். இந்த ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், சாட்சிகள், கேட்க போகிற சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க என் தேவன் நீங்க கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீங்க மட்டும் இந்த ஆராதனை மூலமாக மகிமைப்பட வேண்டுமா. அன்பான திருப்பாதமணி எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நீரே என் நல்லன்பர், ஆதலால் பாவம் யாவும் வெறுக்கிறேன். பிராணநாதரே நீரே என்னால் மீட்பர், முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ உம்மை நேசிக்கிறேன். என்னை மீட்க கூருசில் நீர் தொங்கினீர், அதனாட்டானும் நான் நேசிக்கிறேன். நான் கிரீடம் பெற நீர் முன்மூடி சுண்டீர், முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ உம்மை நேசிக்கிறேன். சதா கால ஆனந்த மோட்சம் சேர்வேன், அங்கே கீதம் பாடி உம்மை போற்றுவேன். மின்னிடும் கிரீடோ வைத்து நான் பாடுவேன், முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ உம்மை நேசிக்கிறேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நமது உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிற ஊழியத்திற்காகவும் தேவ பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இன்னும் கூட இந்த காணொளி மூலமாய் தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். இந்த ஜெபத்திற்கு உறுதுணையாக ஒரு பாடலின் ஒரு சரணத்தை முடித்த பிற்பாடு திருமதி நேசமணி அவர்கள் இந்த குறிப்பிற்காய் ஜெபம் செய்வார்கள். அருளின் மாமழை பெய்யும் என்று வாக்களித்தோரே, ஆறுதல் தேறுதல் செய்வார் லோகத்தின் இரட்சகரே. தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. யாவரும் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
அப்பா அந்த வேலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த கூட்டாய்மையிலே கத்தரப்பா எங்களை அப்பா கொண்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா வந்திருக்கிறதான் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவருமாய் இருக்கிறது என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா கொடுத்த விண்ணப்ப குறிப்புக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேசத்திற்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியங்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா அந்த காணொலியை காண்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் சுவாமி. அப்பா பிள்ளைகளை எடுத்து நீங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்கப்பா. பிள்ளைகளோட தேவைகள் எல்லாவற்றையும் கத்த சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் செய்கிற எல்லா பணிகளிலும் உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஐயா பிள்ளைகளை அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரும் செய்கிறதான பணியிலும் உடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. அப்பா சபையிலே ஒவ்வொரு சபையிலே இருக்கிறதான வீரர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா பணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஊழியங்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்து நேராக வந்து நிற்கிறோமே ராஜா. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களிலும் இருக்கிறதான பாடுகள், நிந்தைகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நேர்த்தியான ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் அப்பா உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்நிய தேசங்களிலே பணி செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பமாய் தனியாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திற்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேசம் முழுவதும் அப்பா உம்முடைய வல்லமையினால் எழும்பும்படியான கிருபைகளை கர்த்தர்ப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. அப்பா உம்முடைய ஆவி உம்முடைய வல்லமை இந்த தேசத்துல எழும்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியக்கார பிள்ளைகளின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா நன்றி தகப்பனே, நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளுக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் பாரங்களிலே பிரச்சனைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா எனக்காக யார் ஜெபிப்பார், எனக்காக அப்பா யார் வாதாடுவார், யார் எனக்காக பரிந்து பேசுவார் என்று அப்பா போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருடைய விண்ணப்பத்தையும் என் தகப்பன் நீங்க கேட்பீங்க என்று விசுவாச வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தின் நேராக இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்க போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோமாக. பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமே என்றான். தேவன் தாமே நாம் வாசித்த வசனங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடிமையை சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். எனக்கு 3 ஆப்ரேஷன் செய்யணும்னு டாக்டர்கள் சொன்னாங்க. அப்பொழுது டாக்டர்கள் என்னை என் கணவரையும் அழைத்து பேசினார்கள். அப்பொழுது இந்த இரத்த குழாய் அடைப்பு இருப்பதனால் முதலாவது ஒரு ஸ்டெண்ட் வைத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அப்புறமா தான் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. முதலாவது ஒரு ஸ்டெண்ட் வைத்து ஒரு ஆப்ரேஷன் நடைபெற்றது. ரெண்டாவது அது முடித்து 3 நாள் கழித்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி
அந்த ஆப்ரேஷன் தேவன் என்னோடு கூட இருந்தார். அதற்கு அப்புறமும் அந்த ஸ்டெண்ட் வைத்ததை எடுக்க அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து அந்த ஸ்டெண்டை எடுத்தாங்க. 3 ஆப்ரேஷன் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை தப்புவித்து என்னை விடுவித்து, உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னது போல தேவன் என்னை பலப்படுத்தி வீட்டுக்கு திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த ஊழிய பிள்ளைகளுக்கும் என் சபை மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தேவன் என்னை பலப்படுத்தி இம்மட்டும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து இந்த வருடத்தையும் காணும்படி செய்து ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். ஆயன நேசம், அவர் கூர்ந்த பாசம், அதில் கொண்டேன் விசுவாசம். ஆயன நேசம், அவர் கூர்ந்த பாசம், அதில் கொண்டேன் விசுவாசம். உமான் இயேசுவின் பொற்பதிவாசம், உமான் இயேசுவின் பொற்பதிவாசம், புரிந்திடும் எனக்கதுவே மா சந்தோஷம், புரிந்திடும் எனக்கதுவே மா சந்தோஷம். ஆயன நேசம், அவர் கூர்ந்த பாசம், அதில் கொண்டேன் விசுவாசம். மாமலை சிகரத்தில் மகிழ்ந்து நின்று நான் தாழ்வரையாவும் காண்கிறேன். மாமலை சிகரத்தில் மகிழ்ந்து நின்று நான் தாழ்வரையாவும் காண்கிறேன். பாலும் தேனும் பொங்கி பாய்ந்திடும் நதியும், பாலும் தேனும் பொங்கி பாய்ந்திடும் நதியும், பரதிசில் பார்க்கிறே அதின் கனியும், பரதிசில் பார்க்கிறே அதின் கனியும். ஆயன நேசம், அவர் கூர்ந்த பாசம், அதில் கொண்டேன் விசுவாசம். இயேசு என் தேவே, இறங்கி இப்போதே தாசனை ஏற்றுக்கொள்ளே. இயேசு என் தேவே, இறங்கி இப்போதே தாசனை ஏற்றுக்கொள்ளே. பாசமாயனுள்ள பாவங்கள் போக்கி, பாசமாயனுள்ள பாவங்கள் போக்கி, பரிசுத்தனாக்கிடும் பண்புடன் தூக்கி, பரிசுத்தனாக்கிடும் பண்புடன் தூக்கி. ஆயன நேசம், அவர் கூர்ந்த பாசம், அதில் கொண்டேன் விசுவாசம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை கூட உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துக்குள் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல இன்றைய நாளிலே நாம் கேட்கிற சத்திய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. நான் இங்கே ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். பிரசங்கி 9வது அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை கொண்டு இன்றைக்கு இந்த வசனங்களை கொண்டு ஆதாரமாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். உங்களோடு கூட பேசும்படியாக எடுத்துக்கொண்டதான தலைப்பு என்னவென்று சொன்னால், ஞானம் உள்ள ஏழை மனிதன் என்று சொல்லி. எனவே நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீர்கள். இந்த பிரசங்கி 9வது அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்களிலே இங்கே பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினவர் யார் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். சாலோமன் ஞானி தெளிவாக நமக்கு எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், இந்த 9வது அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கும்போது அது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், பொறாமை, சிநேகம், பகை, இவ்விதமான ஒவ்வொரு காரியங்களை குறித்து சாலோமன் ஞானி இந்த இடத்திலே பேசி வருகிறதே நாம் அறிகிறோம். குறிப்பாக இந்த 13வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஒரு உவமையாகிய ஒரு கதையை அவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய ராஜா, ஒரு பட்டணம் இருக்கிறது, அதிலே இருந்த குடிமக்கள் கொஞ்சம் மனிதர்கள்.
அதற்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை வளைத்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினார். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை ஞானி இருக்கிறான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழை மனிதனுடைய அந்த ஞானம் அது அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம் என்று சொல்லி இந்த வசனங்களிலே தெளிவாக நமக்கு ஒரு கதையை இந்த இடத்துல எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். எனவே ஸ்தோத்திரம், சாலமோனுடைய ஞானத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு ஆகிய 3 அதிகாரங்கள், 3 வேத புத்தகங்களை அவர் எழுதும் போது தெளிவாக அவருடைய வார்த்தைகள் முழுவதுமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய ஞானத்தை குறித்து பல பேர் அவரிடத்திலே கடந்து வந்து தங்களுக்கு இருந்ததான குறைவுகள், தங்களுக்கு இருந்ததான விடுகதைகள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சாலமோனிடத்திலே கேட்டு அதற்கான விடைகளை பெற்றுக்கொண்டு வெகுமதிகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த ஞானிதான் இந்த இடத்திலே சொல்லுகிறார். இந்த காரியத்தை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய பட்டணம், அதுல இருந்ததான ஜனங்கள் அது கொஞ்சம் ஜனங்கள். சாலமோனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால், நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது இவை எல்லாவற்றையும் படித்து கொண்டால் நாம் அவருடைய ஞானத்தை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவர்தான் இந்த வார்த்தைகளை தெளிவாக நமக்கு எடுத்து உரைக்கிறார். இதன் மூலமாக தேவன் இன்றைய நாளிலே அவர் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த 3 வசனங்களிலே தேவன் நமக்கு என்ன காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார், நமக்கு சொல்ல வருகிறதான காரியங்கள் என்ன என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். குறிப்பாக இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ராஜா, பொதுவாகவே நமக்கு நன்றாக தெரியும், ஒரு ராஜா என்று சொன்னால் அவர்களுக்கு ஆள்கைக்கு உட்பட்டிருக்கிறதான ஜனங்கள், அவருடைய ஆள்கைக்கு உட்பட்டிருக்கிறதான பட்டணங்கள் உண்டு. எனவே ஸ்தோத்திரம், அந்த பெரிய ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால் தனக்கு ஈக்குவலாக இருக்கிறதான அந்த ஜனங்களிடத்திலே, தனக்கு ஈக்குவலாக இருக்கிறதான அந்த பட்டணத்திலே அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் முற்றுகை போடுகிறதான ஒரு நிலைமை பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது, பிரசங்கி என்று சொல்லி பார்க்கும்போது அந்த பிரசங்களை தெளிவாக சொல்கிறார். ஒரு பெரிய ராஜா அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சின்ன பட்டணத்தை, சிறிய பட்டணத்தை, சிறு வகப்பாரை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் முற்றுகை போடப்பட்ட ஒரு நிலைமை இந்த இடத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த சிறிய பட்டணம் அது யாரை குறிக்கிறது, சிறிய ஜனங்கள் யாரை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பொதுவாகவே அந்த சிறிய ஜனங்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனத்திலே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த ஜனங்களை, பெரிய ராஜா முற்றுகை போடப்பட்ட நிலைமையில இருக்கிறதான அந்த ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனங்களை தேற்றுகிறதான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சீயோன் குமாரத்தியே, திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறதான சீயோன் குமாரத்தியே என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஸ்தோத்திரம் தன்னுடைய சொந்த சபைகளை பார்த்து சீயோன் குமாரத்தியே என்று சொல்லி சபையை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தையை பார்க்கிறோம். இந்த ஜனங்களை தான் அவர் சொல்லுகிறார், நீ ஒரு குச்சி போலவும் ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்டதான பட்டணம் போலவும் நீ இருக்கிறாய், சிறுமந்தையே, மிகவும் சிறியதாக இருக்கிறாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும் போது அவ்விதமாக தான் தேவன் சொல்லுகிறார், நீ மற்ற ஜனங்களுடைய பெருக்கத்தை பார்க்கணும், நான் அவர்களை ஸ்தோத்திரம் அழைத்தேன், நீ குறைவாய் இருக்கிறபடினாலே நான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாய் என்று சொன்னால் ஒரு குடிசை போல, ஒரு குச்சியை போல, முற்றுகை போடப்பட்டதான பட்டணத்தை போல இருக்கிறாய். எனவே கர்த்தருடைய சபையை பார்த்துதான் தேவன் இந்த நிலைமையை, இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சபை என்று சொன்னால் அவரை உண்மையாய் நேசிக்கிற, அவரை உண்மையாய் பின்பற்றுகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், ஏன் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படி என்று சொன்னால் அந்த சிறிய பட்டணம் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால்
கர்த்தருடைய சபையை குறிக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய சபை அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முற்றுகை போடப்பட்டதான அந்த நிலைமைகளிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், யார் அந்த பெரிய ராஜா? அந்த பெரிய ராஜா இந்த சிறிய பட்டணத்தை முற்றுகை போடுகிறார். இப்போது நமக்கு நன்றாக தெரிகிறது, அந்த சிறிய பட்டணம் தேவனுடைய சபையை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த பெரிய ராஜா யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த உலகம் முழுவதுமாக தன்னுடைய ஆள்கைக்குள்ளாக தன்னுடைய கண்ட்ரோலை வைத்திருக்கிறதான ஒரு மனிதனை இந்த இடத்திலே குறிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் குருடாக்கினான் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கணும். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதி அந்த பெரிய ராஜா யார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் நன்றாக அறிகிறோம். அவன் தான் சாத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது சாத்தானானவன் முற்றுகை போடப்பட்டதான இந்த ஜனங்களை அவன் நெருக்குகிறான். இன்றைக்கு சபைகள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் ஒடுக்கப்படுகிறதான ஒரு நிலைமை நாம் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய தோட்டமாக இருக்கிறதான ஏதேனிலிருந்து இந்த சாத்தானானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளை அவருடைய பாதையிலிருந்து வழி விலகும்படியாக, வழி விலகி போகும்படியாக அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அன்றிலிருந்தே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழியை விட்டு விலகி போவதற்கு இந்த சாத்தானானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு காரியங்களை கொண்டு, ஒவ்வொரு விதமான செயல்களை கொண்டு தேவனை விட்டு வழி விலகி போகும்படியாக அவருடைய ஜனங்களுக்கு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தையும் நாம் நன்றாக அறிகிறோம். இன்றைக்கு சபைகள் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், நெருக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை, சபைகள் ஒடுக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டங்களில் இருந்து கொண்டிருக்கு. அப்படி என்று சொன்னால், ஒரு பெரிய ராஜா அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு சிறிய கூட்டத்தை முற்றுகை போட்டு இருக்கிறார். இன்றைக்கு சாத்தானானவன் தேவனுடைய சபைகளை முற்றுகை போடப்படுகிறதான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அப்படி என்றால், இந்த முற்றுகையிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து அந்த சபைகள் விடுவிக்கப்படுமா என்று சொன்னால், நிச்சயமாகவே விடுவிக்கப்படும். ஏனென்று சொன்னால், அவர் நமக்கு கொடுக்கிறதான நெருக்கங்களை பார்க்கும்போது எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுங்க. இந்த உலகத்திலே பலவிதமான பாடுகளை, பலவிதமான போராட்டங்களை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த முற்றுகை போடப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் நெருக்கப்படுகிறதான அந்த சூழ்நிலையிலே எதிர்த்து நிற்பதற்கு தேவனுடைய பலம் நமக்கு மிகவும் தேவை என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலே அந்த பலனை நாம் கேட்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறதான வாழ்க்கை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஒவ்வொரு வீடுகளை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகள், கணவன் மனைவி என்று சொல்கிறதான அவர்களுக்குள்ளாக பிரச்சனைகள் காணப்படுகிறது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையேதான பிரச்சனைகள் அதிகமாய் காணப்படுகிறது. நண்பர்களுக்கு இடையேதான பிரச்சனைகள் காணப்படுகிறது. கிராமங்களுக்குள்ளாக எவ்விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த உலகத்திலே நிலவி கொண்டு வருகிறது. சாத்தான கொண்டு வருகிறதான இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தேவனுடைய பலம் நமக்கு தேவை என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம், ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னால், அந்த வீட்டிலே ஒருவேளை இரவு நேரங்களிலே ஜெபிப்பதற்காக, குடும்ப ஜெபத்தை ஜெபிப்பதற்காக ஆயத்தப்படும் போது அந்த நிலைகளிலே ஒருவேளை பிள்ளைகள் கடந்து வருவதில்லை, கணவன் கடந்து வருவதில்லை. ஆனால் ஸ்தோத்திரம், பலவிதமான காரியங்கள் அவர்களுக்குள்ளாக நிலவுகிறதை நாம் பார்க்கிறோம். சில சமயங்களை நாம் பார்க்கும்போது தாயார், பெற்றோர்கள் அவர்கள் ஜெபத்திற்காக ஆயத்தப்படுவார்கள். பிள்ளைகள் சொல்வார்கள், நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் போது மட்டுமே
தேவனுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிடும் போது மட்டுமே இந்த உலகத்தில் வருகிறதான எல்லா பிரச்சனைகள் பாடுகளில் இருந்து தேவன் விடுவிப்பதற்கு நமக்கு பலத்தை தருகிறவராய் இருக்கிறார். காலையில எழும்புகிறோம், சில சமயங்களை நாம் நினைப்போம் நான் ஜெபிக்க வேண்டும், தேவனோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நேரத்தை ஒதுக்குவோம். ஆனால் அதற்குள்ளாக பலவிதமான பிரச்சனைகள் சூழுகிறதான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு அவ்விதமான சூழ்நிலை இன்றைக்கு அந்த சாத்தானவனை என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்ன, குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிள்ளைகளுடைய அந்த இடையே இருக்கிறதான பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிறதான அந்த பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறதான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். நண்பர்களுக்கு இடையேதான பகைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய பலத்திலே நிற்கும் போது, தேவனுடைய பலத்திலே நாம் நிற்கும் போது நிச்சயமாக அந்த முற்றுகைகளிலிருந்து நாம் விடுபட முடியும் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதுமாக தன்னுடைய கண்ட்ரோலை வைத்திருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம், இன்றைக்கு மொபைலே இல்லாத குடும்பங்கள் கிடையாது, மொபைலே இல்லாத நபர்கள் கிடையாது. இன்றைக்கு தன்னுடைய ஆள்கைக்கு உள்ளாக அந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவன் என்ன செய்கிறான் என்று தன்னுடைய ஆள்கைக்கு நேராக வைக்கிறான். இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு நாம் வேதாகமத்தை எடுத்து வருவதை காட்டிலும் இன்றைக்கு மொபைல் போனை எடுத்து வருவது அதிகமாக போகுது. ஒவ்வொரு இடங்களுக்கு டிராவல் பண்ணும்போது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், நாம் எதை தான் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் மொபைல் போனை மட்டும்தான் வைத்துக்கிறோம். ஆனால் இந்த வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய பலத்திலே நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முழங்கால்களை முடக்கும் போது தேவன் நிச்சயமாய் அந்த முற்றுகையிலிருந்து போராட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். எனவே அந்த முற்றுகையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே, அந்த சிறு பட்டணத்திலே ஒரு ஏழையான ஞானி அந்த இடத்திலே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் அந்த ஏழையான ஞானி? இப்பொழுது நமக்கு நன்றாக தெரிகிறது, ஒரு சிறிய பட்டணம், அது சாத்தானவனால் சபைகள் ஒடுக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை, முற்றுகை போடப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அப்பொழுது விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழை ஞானியால் மட்டுமே அந்த சபைகளை, குறிப்பாக முற்றுகை போடப்பட்டிருக்கிறதான அந்த பட்டணத்தை விடுவிக்க முடியும். அந்த கிராமத்திலே தானே, அந்த சிறு பட்டணத்தினால தானே ஒரு ஏழை ஞானி இருக்கிறார். யார் அந்த ஏழை ஞானி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான், ஆனால் நம் நிமித்தமாக அவர் தரித்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறார். நம் நிமித்தமாக அந்த ஏழையாய் அந்த பட்டணத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சபையிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வீட்டிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம், ஏழையான இருக்கிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகம் முழு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த ஏழை ஞானி நம்மோடு கூட இருக்கும் போது நிச்சயமாக அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து, சாத்தானுடைய முற்றுகையிலிருந்து நம்மால் விடுபட முடியும். அந்த ஏழை ஞானி யார் என்று சொன்னால் அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், சதா காலங்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நிச்சயமாக அந்த முற்றுகைகளிலிருந்து நாம் விடுபட்டு வர முடியும். ஏனென்று சொன்னால் மாம்சத்தோடும் நம்மோடு கூட அவர் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய ஞானம் இன்றைக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது. மாம்சத்தின் பிரகாரமாக அவர் இந்த உலகத்திலே நம்மோடு கூட இல்லாமல் இருந்தாலும் அவர் கொடுத்திருக்கிறதான அந்த ஞானம் நம்மோடு கூட இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவரால் மட்டுமே நமக்கு விடுதலை இந்த உலகத்திலே. வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிற அவர் ஒருவரால் மட்டுமே அந்த முற்றுகையிலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தேவன் நமக்கு தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி. மாம்சத்தின்படி ஒருவேளை அவர் நம்மோடு கூட இல்லாமல் இருந்தாலும் அந்த சத்தியம் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அவருடைய ஞானம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சாத்தானை நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஞானம் நமக்கு தேவை.
நீங்கள் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 1-7 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அந்த ஞானம் எப்படிப்பட்டது, அந்த ஞானத்தை நாம் கூப்பிடும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா முற்றுகை, எல்லா விதமான பாடுகளிலிருந்து ஒரு விடுதலையை தருகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். முற்றுகையை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யார் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழையான ஞானி நம்மோடு கூட இருக்க வேண்டும். சில சமயங்களிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிறதான நாம் சில சமயங்களே நமக்குள்ளாகவே ஒரு எண்ணங்கள் தோன்றும். இன்னைக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா, என்னோடு கூட அவர் வாசம் செய்கிறவரா இருக்கிறாரா என்று சொல்லி சில சமயங்களே நாம் எதிர்நோக்கி நிற்கக்கூடும். ஆனால் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய கரங்களை பிரித்து ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். சொன்னதை போல மாம்சத்தின்படி அவர் நம்மோடு கூட இல்லாமல் இருந்தாலும் இந்த ஞானியினுடைய ஞானம் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படித்து ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தின்படி இந்த உலகத்திலே நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் சாத்தானுடைய அந்த கரங்களிலிருந்து நாம் விடுபட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். நமக்கு எதிராய் வருகிற எல்லா காரியங்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுத்திருக்கிறதான இந்த ஞானம் அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்றும் உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இன்றைக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் ஆலயத்திற்கு செல்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராய் இருக்கிறாரா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த தேவன் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாம் அடிப்படைந்தவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய காரியங்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகரை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காகவும் நாளைய தினத்திற்காகவும் அவர்கள் எதிர்நோக்கி ஓடுகிறதான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் அவரை ஆராதிக்கிறதான நாம் முழு உள்ளத்தோடு கூட முழு பலத்தோடு கூட அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நினைக்க வேண்டியதான காரியம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாரா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலக பிரகாரமாக வருகிறதான பிரச்சனைகள் பாடுகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஞானி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த ஞானியினுடைய ஞானம் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இந்த உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டு வர முடியும். இன்றைக்கு நாம் வேதத்தை எடுத்து வாசிங்கள் என்று சொன்னால் 5 நிமிடம் மட்டும் வாசிப்போம். வேதத்தை எடுத்து வாசிக்க சொன்னால், இல்லை என்று சொன்னால் ஜெபிக்க சொன்னால் நாம் 2 நிமிடங்களிலே ஜெபித்து முடித்து விடுவோம். ஆனால் காலையிலிருந்து மாலை வரையிலும் நீங்கள் மொபைல் போனை கையில கொடுத்தாச்சுனாலே அதுல ஒரு சலிப்பு வரவே வராது. இன்னைக்கு வேதம் படிப்பதற்கு ஜெபிப்பதற்கு நாம் மனமற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை அந்த சாத்தானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் திசை திருப்பி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே அது ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. ஆம், நாம் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில உள்வாங்கி கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கிறிஸ்துவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணிப்பதற்கு, கிறிஸ்துவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை செலவழிப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்லுகிறதான காரியம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் நமக்குள்ளாக இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறதா, பாடுகள் இருக்கிறதா? நம்மோடு கூட தேவன் இருப்பார் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே ஒரு பெரிய ராஜா
அவர் சிறிய பட்டணமாய் இருக்கிறதான அந்த சபையை முற்றுகை போடப்பட்ட நிலைமையில இருக்கிறார். எல்லாவற்றிலும் போராட்டங்களிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த ஏழை ஞானியினுடைய ஞானம் நமக்கு மிகவும் அவசியமானதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு வேதத்தை மறந்து ஓடுகிறவர்கள் அநேகம் உண்டு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே இந்த வேதத்தை எடுத்து ஆலயத்திற்கு செல்கிறவர்கள் உண்டு. மற்ற நாட்களிலே அந்த வேதாகம் அப்படியே இருக்கிறதான ஒரு நிலைமை. அந்த ஞானம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அந்த ஞானத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அது நம்மை வெற்றியின் பாதையிலே நடத்துகிறதா இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுங்க, அவர்கள் இவைகளை சொல்லுகையில் ஜன கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளது என்று சத்தமிட்டு சொல்கிறார். அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் இருந்தது. அன்றைக்கு அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அந்த ஸ்திரீ சொல்கிறதான காரியம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி, உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லுங்க, லூக்கா 11:28, அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லி, அவருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இடைவாரங்களிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே மட்டும் ஆலயத்திற்கு செல்கிறவர்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், வெளியிலே வரும்போது அந்த வார்த்தைகள் எங்கே செல்கிறது என்று நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவருடைய வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அதன்படி இந்த உலகத்திலே நடப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டதான அந்த பட்டணத்துல இருந்ததான அந்த ஞானியினுடைய அந்த ஞானம் அந்த பெரிய முற்றுகையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டது. ஆனால் அந்த ஞானியினுடைய வார்த்தைகள் அது எண்ணப்படாமல் போனது. அந்த ஞானி அது நினைக்கப்படாமல் போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், சில சமயங்களே அவரை விட்டு மறந்து இந்த உலகத்தை தேடி ஓடுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மை நிதானித்து பார்ப்போம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி, அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லி, அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறதா? அந்த ஏழை ஞானி நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராய் இருக்கிறாரா? அந்த ஏழை ஞானி கொடுத்திருக்கிறதான இந்த வார்த்தைக்கு, இந்த ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அந்த ஏழையான ஞானியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே அவரோடு கூட நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, இந்த ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களுக்காக மரித்திருக்கிறேன், எங்களுக்காக நீர் பாடுகளையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இந்த உலகத்திலே நாங்கள் நீதிமான்களாய் ஜீவிக்கும்படியாக இத்தனை பாடுகளையும் நீர் அனுபவித்து தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இருக்கிறதா? அந்த ஏழையான ஞானியா இருக்கிறதான நீர் எங்களோடு கூட இருக்கிறீரா என்று சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து, இன்றைக்கு உம்மை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கரம் பற்றி நடப்பதற்கும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கும் எங்களை நாங்களே அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். மீட்பரே உம்மை பின் செல்ல சிலுவையை எடுத்தேன், ஏழை நான் பெரியோனல்ல, நீரே எல்லாம் நான் வந்தேன், உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர், எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன், பெற்றாருற்றாராஸ்தி கல்வி மேன்மை லோகமானைத்தும் அற்ப குப்பை என்று எண்ணி வெறுத்தேனே முற்றிலும், உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக
செய்வார் முன் செல்வேன். தேவ துரோகிகள் மாவன்பாய் சீறினாலும் நான் வெல்வேன். உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். உமதன்பால் நான் நிற்பேன். அவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாள், இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் உடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த என் தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு அதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்கள் வழியாக, ஜெபங்கள் வழியாக, சாட்சிகள் மூலமாக என் தேவனாய் கர்த்தர் இந்த ஆராதனை நீர் மகிமைப்பட்டு அதற்காக நன்றி தகப்பனே. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அந்த ஏழை ஞானியினுடைய ஞானத்து நிமித்தமாக அன்றைக்கு முற்றுகை போடப்பட்டிருந்ததான அந்த சிறிய பட்டணம் எவ்விதமாய் விடுவிக்கப்பட்டதோ, இன்றைக்கு அநேகர் பாடுகளோடு கூட, கஷ்டங்களோடு கூட, வேதனைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் மாறி போகாத, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் மாறி போகாதா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முற்றுகை போடப்பட்டதான அனுபவம் அது மாறி போகாதா என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் இயங்கிக் கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. என் தேவனாய் கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கோம் தகப்பனே. உம்முடைய ஞானத்தை கொண்டு நிச்சயமாக ஒரு விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை சிந்திக்க கேட்டோம் தகப்பனே. அந்த வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா என்று சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம் தகப்பனே. குறிப்பாக இந்த ஆண்டவரை ஆன்லைன் மூலமாக ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் தேவநீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் பிள்ளைகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவாவியான நீங்க நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆராய்ந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே எல்லா தேவைகளை என் தேவன் நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின் பிரகாரமாக அந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு, கர்த்தரை முழு உள்ளத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட ஆராதிப்பதற்கு என் தேவநீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. தெய்வீக ஆசீர்வாதம் அவர்களோடு கூட நிறைவாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார்களோ எல்லா வேண்டுதலின் சத்தத்தை என் தேவ ஆவியான நீங்க கேட்டு பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல தகப்பனே, அப்பா நீங்க மட்டும் அவர்களோடு மூலமாக மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. போகிற வருகிற இடங்களில் எல்லாம் தெய்வீக கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களுடைய ரட்சணை சேனைக்காக, ரட்சணை சேனையுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான காரியங்களை என் தேவனாய்க்கத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்வீராக தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே, அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களிலே மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை ராஜா. ஆவியானவரே பலவீனத்தோடு கூட இந்த இடத்துல யாரேனும் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாய்க்கத்தை நீங்க மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பலவீனத்தில் உன் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன், உம்முடைய பலத்தை, உம்முடைய சத்துவத்தை உமது பிள்ளைகளுக்கு என் தேவனாய் கட்ட நீர் கொடுப்பீராக தகப்பனே. இப்பொழுது அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் முற்றிலுமாய் மாறி போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிறதான பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தையும் புத்தியும் கொடுங்க. திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற அந்த எதிர்நோக்கி நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக. குழந்தை செல்வங்களுக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்க. என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நல்ல ஒரு சாட்சிகளை நாங்கள் கேட்பதற்கு என் தேவன் இங்கே திடப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட நீர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அதன்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். ஆவியனுடைய கரம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். ஆவியனுடைய பிரச்சனை தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கடந்து செல்லும் பிரியாதனேசா என் தேவனாய்க்கத்த நீர் எங்களோடு கூட கடந்து வர வேண்டுமாய் மீட்பெறும் எங்கள் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் மூலம் அடியர்கள் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அன்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் நம்ம ஒருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.